ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஸ்பைசஸ்லாம் வச்சு ஒரு சூப்பராக ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். இது நம்ம கரம் மசாலா, கறி மசாலாலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குருமா ரெசிபி, அப்புறமா நம்ம நான்வெஜ் ரெசிபி எல்லாத்துக்குமே கரம் மசாலா, கறி மசாலா யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயே இந்த வெஜ் குருமாக்கெலாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு இன்றைக்கி ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டை, கல்பாசி, பிரியாணி இலை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, அப்புறமா ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எந்தெந்த அளவுகளில் அரைக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இதை நம்ம வெயிலில் காய வச்சு சூடேற்றி வறுத்தோன்னா சில டைமில் அந்த ஸ்மெல்லு நமக்கு அந்தளவு கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதனால லைட்டாக பேனில் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சும்மா லைட்டாக வறுத்தனாலே போதும். ஜஸ்ட்டு நமக்கு லைட்டாக சூடேறணும், அவ்வளோதான். அப்போனா நமக்கு பூச்செல்லாம் பிடிக்காமல் ஒரு 4லேருந்து 6 மாதம் வரைக்குமே இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட்டை 30 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். இதை லைட்டாக பேனில் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியாக நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு எல்லா பொருட்களையுமே வறுத்தெடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ பட்டையை வறுத்தாச்சு. அதுக்கப்புறமா அன்னாச்சிப்பூ சேர்த்துக்க போகிறேன். அன்னாச்சிப்பூ 15 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு செகண்டுக்கும் கம்மி தான். அதுக்கப்புறமா பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை நீங்கள் அரை செகண்டு கூட ஆகக்கூடாது. பிரியாணி இலை 5 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். கிராம்பு ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு லைட்டாக பொடி கசக்கார மாதிரி இருக்கும். ஏலக்காய் இதிலே சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கோங்க. கல்பாசி 5 கிராம் அளவு சேர்த்துருக்கிறேன். இப்போ திருப்பி இதோட அளவுகள் நான் சொல்கிறேன். பட்டை 30 கிராம், அன்னாச்சிப்பூ 15 கிராம், கிராம்பு 5 கிராம், பிரியாணி இலை 5 கிராம், கல்பாசி 5 கிராம், ஏலக்காய் 4 சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் உங்களுக்கு வாசனை நல்லா பிடிக்குன்னா இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்துட்டோம். நல்லா தெரிஞ்சு ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போது இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இந்த பொடி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் இல்லை வெளியில் வச்சாலே நமக்கு கிட்டத்தட்ட 4லேருந்து 6 மாதம் வரைக்கும் எதுவுமே பண்ணாது. சூப்பராக இருக்கும். அதோடய வாசனையுமே நமக்கு கொஞ்சம் கூட மாறவே செய்யாது. இது நமக்கு இந்த கிழங்கு ரெசிப்பிலாம் செய்கிறோம்ல, சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, அப்புறமா வெஜ் குருமா ரெசிபி, எல்லா குருமா வகைகளையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்க்குற பொடியோட அளவும் நமக்கு 1/4 டீஸ்பூனோட ரொம்ப கம்மியாக சேர்த்திங்கனாலே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிற ரெசிபீஸில் கரம் மசாலான்னு சொல்லியிருக்கிற எல்லா இடத்துலையுமே நான் அந்த பொடி தான் சேர்த்து செஞ்சுருப்பேன். தேவையானவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நமக்கு பொடி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.